திருவடிகளே சரணம். சுடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் நேற்று பாத்திரம் கற்று கறவை. இன்றைய பாசுரம் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று வாழ் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்தை கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திரா ஈதன்ன பேர் உறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய். இந்த பாத்திரத்துல ரொம்ப விசேஷமா ஒருத்தரை மட்டும் மனத்துக்கு இனியான்னு சொல்றா. இன்னும் மற்றவங்க எல்லாம் மனத்துக்கு இனியன் கிடையாதா? அது யாரு அப்படின்றத கடைசியில பார்த்துப்போம். அது மனத்துக்கு இனியான யாரோட மனத்துக்கு இனியான்? உள்ள தூங்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு மனத்துக்கு இனியானா, இல்ல ஆண்டாளுக்கு மனத்துக்கு இனியானா, இல்ல நமக்கு தானே உபதேசம் பண்றான். அப்ப நமக்கு மனத்துக்கு இனியானா அப்படின்னு நிறைய எடுத்துக்காட்டுறாங்க நம்ம பெரியவங்க. அதுல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தான் 6000 படி வியாக்கியானத்துல ரொம்ப விசேஷமா காட்டுகிறார் சுவாமி. அதாவது என்ன எடுத்துக்காட்டுகிறாருன்னு சொன்னா, நேற்றுக்கு பார்த்தோம் குரு சிஷ்ய பாவம் கற்று கறவைன்னு சொல்லுவோம். இன்றைய பாவத்துல கனைத்து இளம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கின்னு எடுத்துக்காட்டுகிறார் ரொம்ப அழகாக. அதாவது என்னன்னு சொன்ன, ஒரு ஆச்சாரியனானவன் சிஷ்யனிடத்திலே அபிமித ஆச்சரியபூர்வமாக பக்தி பூர்வகமாக அவனை வரவழைத்து அவனுக்கு அனைத்து விதமான உபதேசங்களை உபதேசம் பண்ணுவாராம். அவன் சொம்பலாக இருந்தால் கூட அவனை திருத்தி பணிகொள்ளுவார் உண்டோ அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்ன, அதற்கு சுவாமி பெருமானார் ஒருவரே என்று எடுத்துக்காட்டுகிறார். ஏன் அது என்ன பிரமாணத்தை காட்டுறாரு அப்படின்னு சொன்ன, கோவிந்த பட்டர் அப்படின்னு பேர் இல்லையா அவருடைய தம்பி. அப்போ கூடவே இருந்து அனைத்து விதமான கைங்கரியம் பண்ணி பாடசாலையில படிக்கிறார். என்னமோ அவரோட போராத காட்சாரம் காசிக்கு போறேன்னு இட்டும் போய் ஒருத்தரை கொல்லான்னு கணக்கு போட்டு பெருமா காப்பாத்தி இட்டாந்துட்டாரு. ஆனா என்னமோ அவருடைய போராத காட்சாரம் அவர் கையில லிங்கம் வந்துருச்சு. அவர் உள்ளங்குடைந்த நாயனாரா போயிட்டாரு பாவம். இப்போ அவருடைய 1000வது ஆண்டு விழா வரப்போகிறது மதுரமங்கலத்துல ரொம்ப அழகாக. அவர் உள்ளங்குடைந்த நாயனாராவே மாறிட்டார் பாவம். ஆனாலும் சுவாமி பெருமானார் அவன் நம்முடைய சிஷ்யன் அல்லவா, அவனை திருத்தணுமே என்று அழகாக பெரிய திருமலை நம்பி கிட்ட சொல்றார். அவனை எப்படி திருத்த சமயம் பாருங்க அப்படின்றார். அப்ப பாருங்க, அவர் மிக அழகாக பெரிய திருமலை நம்பியானவர். அவர் அந்த என்ன அந்த பக்கம் திருப்பதிக்கு போற வழியில அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க அப்பப்போ வந்து பூஜை பண்ணுவார். குளம் தெரியுது. மதுரமங்கலத்துக்கு ஒரு லிங்கமே பெருசா இருக்கும். அவர் கட்டியதாக எடுத்து சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு இவரு, அந்த கோவிந்தஜியர் வரும் பொழுது இன்னும் அவர் எம்பார் ஆகல, இனிமேதான் எம்பார் ஆக போறார். அவருக்கு கோவிந்த பட்டர் அப்படின்னு தான் பேர் அவருக்கு. பட் ஒன்னூட்ட தம்பியாக இருந்தாலும் ஆனா அவனை திருத்தணும். இது போலதான் கனைத்து இளம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கின்றாங்க ஆண்டாள். எப்படி ஒரு மாடானது அந்த வேலைக்கு பாலை கறந்துடணும், அந்த வேலைக்கு பால் கறக்கல அப்படின்னு சொன்னா அந்த மாடு கத்துமா, வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிடுமா, ஏன் உன்னை என்கிட்ட இருந்து பால் கறக்காம இருக்கிறீங்க, உனக்கு மட்டுமா, என்னுடைய குட்டி ஒன்னும் சாப்பிடாம இருக்கு, அதுக்கு கொடுக்கணுமே. அது போல ஒரு ஆச்சாரியனானவன் சிஷ்யனை பகவானுக்கு ஆட்படுத்தணும். அப்படி பகவானுக்கு ஆட்படுத்தி இருக்கும் பொழுது இவன் ஒரு இடத்திற்கு சென்று விட்டானே, இவனை திருத்த வேண்டுமே என்பதற்காக பெரிய திருநெல்வேலி மூலமாக சொல்லி அனுப்புறார். அவனும் சமயம் பார்க்கிறார். ஏன்னா இந்த சமயம் பார்த்து பேசுவதுதான் மிக விசேஷம். எப்படி எம்பெருமானார் ஆளவந்தார் மேல் ஆசையாக இருக்கிறார், ஆனா ஆளவந்தார் தரிசிக்கணும்னு நினைக்கிறார், ஆனா அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ காசிக்கு சென்று இவரை கொல்வதற்கு திட்டமிட்டு தேவபெருமான் தப்பிச்சு கொண்டாடிட்டார். அப்பதான் கிணற்ற தீர்த்த கொண்டாடார் யார், எம்பெருமானார். அப்போ அந்த நேரம் பார்த்துதான் பெரிய நம்பியானவர் ஸ்தோத்திர ரத்தனம் என்ற ஒரு கிரந்தம் சுவாமி ஆளவந்தார் எழுதியது. அதை எம்பெருமானார் வரும் வழியில அந்த ஓலைச்சுவடி கீழே போட்டுருவாராம். அவர் அந்த தீர்த்தத்தை எடுக்கும்போது அந்த ஓலைச்சுவடி படிச்சு பார்ப்பார். அந்த ஸ்தோத்திர ரத்தத்துல ரொம்ப அழகா சுலோகங்கள் மிக விசேஷமா இருக்கும். உடனே பக்கத்துல போயிட்டு நிற்பார். உடனே சுவாமி ராமானுஜர் கேட்பார், இந்த ஓலைச்சுவடி யாரும் உம்முடையதா? இல்ல நீர் பார்க்கணும் தான் போட்டேன் அப்படின்னா. அதை படிச்சு பார்த்த உடனே விசேஷமான அர்த்தங்கள் அப்படியே பொதிந்து கிடக்கின்றன. ஆஹா, இவ்வளவு விசேஷமா, இப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன் இருக்கிறாரா, அவர் எங்கே இருக்கிறார், அவரை நான் தரிசிக்கணுமே என்று அந்த கன்றுக்குட்டியானது கத்துவது போல, பசிக்கு அந்த கன்றுக்குட்டி நன்றாக கத்தும் அல்லவா, அது போல இங்கு ராமானுஜர் சிஷ்யனாக இருந்து ஆச்சாரியனை ஏறிட்டுக் கொள்ள வேண்டுமே. இப்பேற்பட்ட சுலோகத்தை யார் சொன்னது?
என்ன பெரிய நம்பி கிட்ட கேட்க, உன்னை அழைச்சிட்டு போதான் நான் வந்திருக்கிறேன், அதுக்குதான் வந்தேன், வா போலாம். அப்போ அப்படியே எம்பெருமானாரை திருவரங்கத்திற்கு அழைத்து வந்தார் அல்லவா. ஆனா இங்க பெருமாளுடைய ஒரு சூட்சுமோ வேறு மாதிரியா இருக்கு. இந்த ராமானுஜரை இந்த ஆள வந்தாரு நேருக்கு நேரா பேசினா நமக்கு வேலை இல்லாம கூடும். தூக்குட ஆள வந்தார, உடனே தூக்கிட்ட ஆள வந்தார. ஏன் இப்படி பெருமாள் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்ன, அப்ப இது ராமானுஜரே சொல்றார். யானும் அளவந்தாரும் சேர்ந்து பேசி இருந்தோமே, ஆனால் இந்த பூமிக்கும் பரமதத்திற்கும் சுருள்படி கட்டி இருப்பேன். இப்ப பைபாஸ் ரோடு தான் போட்டு கொடுத்துக்கிறார். அப்ப அளவந்தார நேருக்கு நேராக பேசி இருந்தா சுருள் படியா. இப்ப நம்ம வீட்டு மாடிக்கு போறோம்னா சுருள் படி கட்டி இருந்தா மிக விசேஷமா அப்படி சரசாரி எழுந்து மேல போயிடலாம். அதுபோல இந்த பூலோகத்திற்கும் பரமபதத்திற்கும் இந்த ராமானுஜன் ஆளவந்தார தரிசித்து நேருக்கு நேராக பேசி இருந்தா நம்ம ரொம்ப சீக்கிரம் போடலாம். ஆனா பெருமாள் பார்த்த, ஏன் அவர் பார்த்தாரு? ஒரு ஞானம் வேணும், ஒரு பக்தி வேண்டும், ஒரு வைராக்கியம் வேண்டும் அல்லவா. இவன் மேலே வந்தால் அல்லவா நாம் அவனை அனுபவிக்க முடியும். மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு கல்யாணம் பண்ணணும் சொன்னா 20 வயசு ஆன பெண்ணை கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒரு 10 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதுபோல 20 வயசு என்பது என்ன? ஞானம், பக்தி, வைராக்கியம். ஆனா இந்த ராமானுஜன் என்ன பண்றாரு? பக்தி இருக்கா, இந்த போ மோட்சம். பக்தி இல்ல, ஞானம் மட்டும் இருக்கா, இந்த போ மோட்சம். அதனால தான் சுவாமி பெருமாள் என்ன பண்றாரு, சில இடத்துல கிருமி கண்டன சோழனை தூண்டி விட்டு மேல்கோட்டைக்கு போன்றார். இங்க ஆளவந்தார மேல உடனே கூப்பிட்டுக்கிட்டார். இத்தனைக்கு என்ன, ஆளவந்தாருக்கு ராஜபிளவு கட்டி என்ற வேற கர்மா வேற பாதிக்குது. அந்த ராஜாவிற்கும் அந்த ராணிக்கும் பிளவு ஏற்படுத்தினார். ஆகையினால் ராஜபிளவு கட்டி வேற அங்க பாதிச்சது அல்லவா. அப்போ இப்படி இருக்கிறச்ச அது போலதான் இங்கு. அப்போ சுவாமி அந்த ராமானுஜர் நமக்கு ஆளவந்தா கத்துக் கொடுத்த விஷயத்தை எல்லாம் நம் சிஷ்யர்களுக்கு சொல்லணும் அல்லவா. அப்போ நம்ம கூடவே இருந்த ஒருத்தன் வேற இடத்துல போயிட்டு இருக்கிறானே, அப்ப அவனை திருத்தன்மை என்பதற்காக பெரிய துணை சொல்லி, அதே போல பாருங்க, பூவும் பூஷணையும் தகுமோ எம்பெருமானு கல்லான்னு ஒரு திருவாய்மொழி அப்படி ஒரு பாசுரம். இந்த கோவிந்தஜீயர் வரும் வழியில இந்த பெரிய திருமலை நம்பி இந்த பாட்டை பாடுறார். பணிவதில் ஈசனை பாடி விரிவதும் நேவதுடவிர் பிரிவகையின்றி நன்னி ஒத்துய் புரிவதும் புகை பூவே பூவும் பூஷணையும் தகுமோ எம்பெருமானு கல்லால் என்று சொல்றார். ஆக இவனும் அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்வதற்கு புஷ்பத்தை பறித்துக் கொண்டிருக்கிறான். அந்த புஷ்பம் எம்பெருமானுக்கு மட்டுமல்லவா பூஜை செய்யணும், நீ என்னமோ யாருக்கோ பரிசுகிறியன்னு சொல்லி ஏற்கனவே அந்த திருவாய்மொழி எல்லாம் உணர்ந்தவர் அந்த கோவிந்த பட்டர். ஏற்கனவே தூண்டி விட்டதுனால இப்ப ஏதோ ஒரு பூஜை கர்மா பிரகாரம் ஏதோ அங்க போய் ஒட்டிட்டு இருக்கிறார். அது ஏதோ ஒரு யாதவ பிரகாசனாலையும் ஏதோ காசிக்கு போனதுனாலையும் அந்த லிங்கம் கையில வந்ததுனாலையும் அப்படின்னு சில இது சேஷ்டிதங்கள். ஆனா இந்த பாட்டு சொன்ன உடனே இந்த கோவிந்த பட்டர் அழகாக தகாது தகாது தகாதுன்னு போட்டு ஓடி வந்துட்டாராம். அதன் பிறகுதான் இந்த கோவிந்த பட்டர் பெரிய துணை நம்பி திருமலைக்கு சென்று அவர் கூடவே அற்புதமான கைங்கரியத்தை பண்றார். அது எப்பேற்பட்ட கைங்கரியம், தன் ஆச்சாரியன் படுக்கையில படுத்து எழுந்துப்பாராம். இதை ராமானுஜர் பார்த்துட்டாரு. என்னடா இது, ஆச்சாரியன் படுக்கை போய் படுக்கிறியே, ஆச்சாரியன் படுக்கையில் படுத்தால் நரகம் அல்லவா. அப்ப உடனே கேட்கிறாராம், பெரிய திருமணம் போய் சொல்லிட்டாரு இவரு. பெரிய திருமணம் நம்பி அந்த கோவிந்த பட்டரை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆச்சாரியனுடைய படுக்கையிலே படுத்தால் உனக்கு என்ன? நரகம் தான். அப்ப ஏன் நீ படுத்த? நான் நரகம் சென்னாலும் பரவாயில்ல சுவாமி, எங்க ஆச்சாரியனுக்கு நான் படுத்து பார்த்தாதானே எங்க உறுத்துது, எங்க உறுத்தாது, ஏதாவது முள் இருக்குதா இல்ல ஏதாவது கல் இருக்குதா. எப்படி ஒரு விதுரனானவன் கண்ணன் வந்த உடனே ஏதாவது ஒரு முள் வச்சுட்டுனா அப்படின்னு அந்த உட்காரக்கூடிய அந்த சேர்ல தொட்டு தொட்டு பார்த்தாராம். ஏன் இந்த கண்ணனை கட்டுவதற்கு எப்பேற்பட்ட ஒரு துரியோதனை ஒரு நில அதிர்வை ஏற்படுத்தி ஒரு பாதாளோகத்துல மலர்களா ஏற்படுத்தினானே, அவன் சோத்தை நான் சாப்பிட்டு இருக்கிறேனே, அது போல அவன் சோத்தை சாப்பிட்டதுனால இந்த கண்ணனுக்கு நான் ஏதாவது ஆபத்து பண்ணிடுவேணும் என்று விதுரானவன் நினைச்சார் அல்லவா. அது போல இந்த இடத்துல இந்த எம்பாரானவர் இந்த கோவிந்த பட்டரானவர் தன் ஆச்சாரியனுக்கு திருமேனி ஆனது நோகக்கூடாது என்பதற்காக அந்த படுக்கையிலே படுத்து எழுந்தாராம். அப்பேற்பட்ட சிஷ்யத்துவம். அப்ப பாருங்க, இதை பார்த்த உடனே ராமானுஜர் ஆச்சரியப்பட்டுட்டார். ஆஹா, இவனை அல்லவா நாம் திருத்த வேண்டும், இவன் அல்லவா அற்புதமான சிஷ்யன், இந்த கோவிந்த பட்டரை எமக்கு தந்தா ஆகாதோன்னு கேட்டார். யாரு? ராமானுஜர். யாருகிட்ட? பெரிய திருமலை நம்பிக்கிட்ட. உடனே கொடுத்தோம் எடுத்து போவோம் அப்படின்ற உடனே அவரும் அழைச்சிட்டு வந்துட்டார். யார? இந்த கோவிந்த பட்டரை. வரும் வழியில உடம்பு சரியில்லாம போச்சு.
யாருக்கு? கோவிந்த பட்டர். ஏன்? ஆச்சாரிய பிரிஞ்சிட்டு வந்துட்டாரு. ஆச்சாரிய பிரிஞ்சிட்டு வந்துட்டா ஒரு சிஷ்யன் எப்படி இருப்பான்? ஜுரம் வந்துடுச்சான் கோவிந்த பட்டருக்கு. ராமானுஜன் பார்த்துட்டார், அதை புரிஞ்சுக்கிட்டார். சரி சரி, ஆச்சாரியன் பிரிந்த துக்கமோ நீர் இப்பொழுதே செல்லலாம், செல்லும் அப்படின்னு திருப்பதிக்கு ஆர்டர் கொடுத்துட்டார். உடனே இந்த கோவிந்த பட்டர் வேக வேகமா போறார். எப்படி ஒரு கண்ணுக்குட்டி ஆனதுக்கு தன் தாய் பசுவை கண்டால் எப்படி குதித்து எழுந்து ஓடுமோ அதுபோல இந்த கோவிந்த பட்டரானவர் குதித்து எழுந்து ஓடுறாராம் திருப்பதி. போனா கதவை மூடிட்டார் அவர். யாரு? பெரிய திருவனை நம்பி. உடனே அந்த தேவையார் கேட்கிறார், என்ன சுவாமி நம்மளை பாக்கிறதுக்கு அவன் வந்துருக்கிறான், அவனுக்கு எவ்வளோ பாசம் வச்சுட்டு இருக்கிறான், பாவம் அவனை நம்ம சேர்க்க கூடாதா, அவனை உள்ள கூப்பிட்டு என்னன்னு ஏதுன்னு கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றா. விற்ற பசுவுக்கு புள்ளிடுவார் உண்டோ? அற்புதமான வார்த்தை, வார்த்தா மாலையில ரொம்ப அழகா எடுத்து காட்டுறாங்க நம்ம பெரியவங்க. ஒரு பசுமாட்டை வித்துட்டோம், ஆனா அந்த பசுமாடு என்ன பண்ணும்? அந்த ஞாபகம், தன் எஜமானுடைய விசுவாசம், அந்த எஜமான் நமக்கு இந்த அளவுக்கு செஞ்சானே அப்படின்னு சொல்லி வித்தவங்கிட்ட வேகமா ஓடி வந்துருமா. நம்மளால ஆஹா வித்தத்தோம், நமக்கு பசுமாடு வந்துருச்சு, நமக்கு பணமும் மீதி பசுமாடு மீது நம்ம வச்சுப்போம். ஆனா நல்லா வேலை பண்ணுவான், ஐயோ இருக்காத நீ போ போ அப்படின்னு சொல்லி அனுப்புவான். அது போல இங்கு பெரிய நம்பி சொல்றாரு, இவன் விற்ற பசு யாருக்கு குத்துட்ட? ராமானுஜர் குத்துட்ட. இவன் ஏன் இங்கு வந்தான்? இதை உள்ள இருந்து ரொம்ப உறக்க சொல்றாரு, அவன் காதுல படுற மாதிரி. யாரு? கோவிந்த பட்டர். ஆஹா, அப்ப நம்ம சுவாமி நம்மளை வித்துட்டாரா? அப்ப நமக்கு இனிமே நமக்கு எஜமா யாரு? ராமானுஜர். அங்கிருந்து வேக வேகமாக வந்து ராமானுஜர் திருவடியே தஞ்சம் என்று இருந்தாராம். அப்பேற்பட்ட குரு சிஷ்ய பாவனைய இன்றைய பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதைத்தான் ரொம்ப அழகாக இங்க எடுத்து காட்டும் பொழுது, கனைத்திலம் கற்றி எருமை கன்றுக்கு இறங்கி. இந்த எருமையானது தன் குட்டிக்காக எப்படி கத்தி இந்த பாலை என் கன்று குட்டிக்கு கொடுங்கோல் என்று சொல்லுகிறதோ அதுபோல ஆச்சாரியனானவர் சிஷ்யனுக்கு அனைத்து விதமான அர்த்தங்களை போஷிக்க வேண்டும் அல்லவா? அதை இங்கு ஆண்டாள் அழகாக பாடுகிறாள். உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையானவள் தூங்கிக் கொண்டு இருக்கிறாள். அப்ப தூங்கி கொண்டு அவளை எழுப்புறாங்க. விடிந்ததற்கு ஏதாவது அடையாளம் சொல். விடிந்ததானே நம்ம எழுந்து வந்து நம்ம பகவானை சேவிக்கிறோம், நம்ம இருந்தோம். என் மனசுக்கு பிடிச்சவனதான் நம்ம பாட போறோம் நான் சொல்லி இருந்தனே, நேற்றுக்கு நம்ம பேசிக்கிட்டேன் இல்லையா, ஒன்னும் விடியவே இல்லையே என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளை சொல்ல, அப்ப உடனே ஆண்டாள் சொல்றா, இந்த எப்பேற்பட்ட கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. அப்ப இந்த எருமை மாடானது எப்போ கத்தும்? இரவலையா கத்தும்? விடியற் காலில தானே கத்தும். என்கிட்ட ஒண்ணு பால் கறக்கணும், அதுக்காக தானே கத்துக்கிறது. அது மட்டும் தான் கன்றுக்குட்டிக்காக சேர்த்து கத்துக்கிறது அல்லவா? அதுதான் விடிந்ததற்கு அடையாளம். ஏ பெண்ணே நீ எழுந்து வா. இதெல்லாம் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நென்றுவால் சோர. உடனே கத்தி கத்தி பாக்குது அந்த எருமை மாடானது. அந்த எஜமா வந்து பால் கறக்கல, ஆனாலும் அந்த பாலானதை தானாகவே பீச்சுகிறதாம். எப்படி? இப்ப எம்பார் கேட்டாரா என்ன திருத்துன்னு? ராமானுஜர் அப்படியா செஞ்சார்? கேட்காமையே எப்படி அந்த எம்பாரை திருத்தும், அவர் நம்ம சம்பிரதாயத்துக்கு வரவழைக்கணும் என்று அவரே ஆச்சாரியத்துல சொல்லி ஒரு ஆளை நியமிச்சு அப்ப அவரை திருத்தினார் அல்லவா? கோவிந்த பட்டர் என்பவரை எம்பாராக ஆக்கினார் அல்லவா? அதுபோல இந்த கனைத்து இளம் கற்று எருமை தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு இறங்கி இறங்கி பார்க்கிறது. கன்றுக்குட்டி கத்தி பார்க்கிறது. ஆனால் வருகிறார்களா? வரவில்லை என்றாலும் இந்த பாலை தானாகவே பிழிகிறது. அதான் எடுத்து காட்டுகிறார் ஆண்டாள் ரொம்ப அழகாக. கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முனை வழியே நின்று பால் சோர. அப்ப அவருடைய 4 காம்புல இருந்து அந்த பாலானது அப்படியே பீச்சுகிறதாம். நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் எடுத்துக்காட்டுற ரொம்ப அழகாக. நீ எப்பேற்பட்ட பெண் பிள்ளை அப்படின்னு சொன்ன ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அழகா எடுத்து காட்டுகிறார். அந்த சுலோகத்தை பெரியவாச்சமே எடுத்து காட்டுகிறார். நற்செல்வன் தங்காய், உள்ளே தூங்கக்கூடிய பெண் பிள்ளையானால் எப்பேற்பட்டவளாம்? கண்ணனுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய நண்பனுடைய தங்கை ஆகுறாள் இவள். ஆனா இவன் என்ன பண்றா? கண்ணனை தான் மட்டும் அனுபவித்துக் கொண்டு உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நாம் அனைவரும் சேர்ந்துதான் அனுபவிக்கணும். அப்ப அதையெல்லாம் தெரியாம நீ உள்ள படுத்துக் கொண்டு இருக்கிறாயே, நீ எப்பேற்பட்டவள்? நேற்றுக்கு பார்த்தோம் செல்வ சீமாட்டின்னு பார்த்தோம். அதுபோல இப்ப இனி இருக்கிற பெண் பிள்ளையானவர் நற்செல்வன் தங்காய். அப்போ கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி பனித்தலை வழி வாசல் கிடைப்பட்டு சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீ அணை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திரா ஈதன்ன பேருறக்கும் அனைத்தில்லம் சேராக்க நற்செல்வன் தங்காய்.
அப்படின்னு சொல்லும்பொழுது நீ எப்பேற்பட்டவள் நீ பாருங்க. இந்த இடத்துல நற்செல்வன் தங்காய் அப்படின்ற வியாக்கியானத்துக்கு சுவாமி அற்புதமா எடுத்து காட்டுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ரீ பாகவத்துல ஒண்ணுதான். கண்ணன் நடந்து சென்றால் தனியாக நடந்து செல்ல மாட்டானாம். அவன் இடது கைக்கு ஒரு தோலுக்கு ஒரு ஆள் வேணுமா, வலது கைக்கு ஒரு தோல் ஆள் வேணுமா. இப்ப ரெண்டு கை, சில நண்பர்கள் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ரெண்டு கையை பிடிச்சிப்பாங்க, இல்ல இப்படி சேர்த்து கட்டிப்பாங்க, இப்படி ஃப்ரெண்ட்ஸா நடந்து போவாங்க. அது போல பகவான் கண்ணன் அந்த ஆயர்பாடியில தன்னோட நண்பர்களோட தோல் போட்டு கொண்டு போவானா. இந்த தோல் போறதுக்கோசமே சில நண்பர்கள் நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு கண்ணன் கூடவே போய் இடுப்பை பிடிச்சிப்பாங்களாம். கண்ணனோட இடுப்பை பிடிச்சாதான் அவன் நம்ம தோல் மேல போடுவான். அப்பேற்பட்ட ஒரு தங்கை அல்லவா நீ. இந்த எடுத்துக்காரு அழகாக. அப்ப அப்பேற்பட்ட தங்கையால் நீ உள்ளே தூங்கலாமா? அப்போ இந்த பெண் பிள்ளையானவள் விடிந்ததற்கு அடையாளத்தை சொல்லிட்ட. நான் உன்ன தூங்குறியான்னு நீ என்ன கேட்கிற. ஆனாலும் எப்பவுமே ஒருத்தரை பத்தி பேசும்போது கொஞ்சம் புகழ்ச்சியா பேசினா உடனே கொஞ்சம் மயங்கிடுவாங்க. ஒரு எறும்பு கூட அது கொஞ்சம் புகழ்ச்சியா பேசி பாருங்க, அப்படியே தலை தூக்கி பார்க்குமா. அதுபோல நீ எப்பேற்பட்ட நற்செல்வன் தங்காய் என்று எடுத்து காட்டும் பொழுது அப்பேற்பட்ட கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு அண்ணனுடைய தங்கை அல்லவா நீ. நீ உள்ள தூங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப இந்த இடத்துல சுவாமி அழகாக எடுத்து காட்டுவது என்ன விசேஷமான அர்த்தத்தை சொன்னாருன்னு சொன்னா, சுவாபதேசத்தை பார்த்தோம் சொன்னா ஒரு விசேஷமான அர்த்தம், மேலோட்டமான ஒரு அர்த்தத்தை பார்த்தா ஒரு அர்த்தம். இப்ப சுவாபதேசம் எம்பெருமானார் அந்த கோவிந்த பட்டரை திருத்தினார் என்று பார்த்தோம். அவர் கேட்காமலேயே அவர் சம்பிரதாயத்துக்கு ஆட்படுத்தினார் என்று பார்த்தோம். அதுபோல இந்த இடத்துல கைங்கரிய செல்வத்தை எவன் ஒருவன் பெற்றுக் கொள்கிறானோ அந்த கைங்கரிய செல்வத்தை நிதானமோடு பக்தியோடு ஞானத்தோடு முன்னோர்கள் மொழிந்த முறையோடு செய்தானேயானால் அவனே இங்கு நற்செல்வன் தங்காய் என்று காட்டுவரும் பாடுகிறார். அதாவது என்னன்னு சொன்ன, கைங்கரி செல்வம்னா என்ன? பெருமாள் பலவிதமான கைங்கரியங்கள் இருக்கின்றன. நமக்கு பகவத் கைங்கரியம் இருக்கிறது, பாகவத கைங்கரியம் இருக்கிறது, ஆச்சாரிய கைங்கரியம் இருக்கிறது, கோவில் கைங்கரியங்கள் இருக்கிறது, தத்தியாராதனை, பலவிதமான கைங்கரியங்கள். அப்ப இந்த கைங்கரியங்கள்லாம் என்ன? இவைதான் நற்செல்வம், இவைதான் செல்வம். தங்கம் செல்வம் அல்ல, பணம் செல்வம் அல்ல, இந்த சொத்தானது செல்வம் அல்ல. செல்வம்னா என்ன? தத்தியாராதனை பண்ணா செல்வம், கோவில் உழவாரப்பணி பண்ணா செல்வம், பாகவதால விழுந்து வணங்கினா செல்வம், எப்பேற்பட்ட கும்பாபிஷேகம் பண்ணா செல்வம். அப்ப இதுதான் மிக முக்கியமான செல்வம் என்று எடுத்து காட்டுகிறார். அப்பேற்பட்ட செல்வத்தை உடைய நீ உள்ள தூங்கலாமா? இந்த கேள்வி. அப்ப இந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டு நீ உள்ள தூங்கினாயே ஆனால் நீ எவ்வளவு பெரிய ஒரு சோம்பேறி அல்லவா? அப்ப இது ஒண்ணு. அப்ப இதுதான் ஆண்டவர் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறார். கணத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்ப எப்பேற்பட்ட நீ நற்செல்வனுடைய தங்காய், தோல் போடக்கூடியவனுடைய தங்கை, அதே நேரத்தில் உள்ள சுவாபதேசம் கைங்கரிய செல்வம். அப்ப நற்செல்வன் தங்காய் பனித்தலைவேழின் வாசற் கடை பற்றி. சரி சரி சும்மா வையாத உலகிற பெண்களை சொல்றான். நம்ம தான் எல்லாரும் வரணும்னு சொல்லி இந்த நேரத்துக்கே நம்ம பேசிக்கிட்டோம்ல, எல்லாரும் வந்துட்டாங்களா? பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சிரத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற. அதாவது என்ன எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல அனைவரும் உன்னுடைய எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீ தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவள். நீ தெரிஞ்சதுனால உம்மிடத்தில் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீ வந்துதான் எங்களுக்கு கைங்கரியத்தை என்னன்னு காட்டணும். அதாவது கைங்கரியம் எப்படி செய்யணும், என்ன செய்யணும், ஒரு வரைமுறையை அங்க சொல்றாரு சுவாமி அழகாக. இப்ப தத்தியாராதனை கைங்கரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சாரிய நியமனம் இருக்கணுமா, அப்பதான் கைங்கரியம் பண்ணணுமா. இப்ப ஆச்சாரிய கைங்கரியம் இல்ல, ஆனா நம்மளே போயிட்டு நம்மளே ஏதோ வசூல் பண்ண ஏதோ கைங்கரியம் பண்றோம், அந்த கைங்கரியம் சிறக்கமான இல்லை அப்படின்ட்டு. அதுபோல ஒரு கோவில் கைங்கரியம் பண்றோம், ஆச்சாரியம் நம்மளை நியமிக்கணும், இல்ல ஒரு அடியவர் நம்மளை நியமிக்கணும். ஏன் இப்படி இருக்குது, அந்த கைங்கரியத்தை நீர் பண்ணலாமே. அப்ப அந்த அடியவர் நியமன பிரகாரம் செய்தோமே ஆனால் உடனே அந்த கைங்கரியம் நமக்கு சிறக்கும். அப்பேற்பட்டவர்கள் நீ உள்ளே தூங்கிக் கொண்டு இருக்கிறாய். நீ அல்லவா எங்களை ஏவ வேண்டும். அப்ப இந்த கைங்கரியத்தை நம்ம பண்ண வேண்டும் அல்லவா? அதை எடுத்து காட்டுகிறார் இங்க சுவாமி அழகாக. இப்ப இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா எல்லாம் நம்ம சண்டைக்கு தான் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அக்சிகன் உள்ள பறிஞ்சு கிடக்கின்றன. சொல்றது யாரும் பெரியவாச்சான் பிள்ளை. ஒரு தத்தியாராதனை கைங்கரியம் பண்றோம் அப்படின்னு சொன்னாவே சில வரைமுறைகள் உள்ளன. கோஷ்டி இல்லாம அங்கு தத்தியாராதனை கிடையாது. ஒரு பாசுரம் ஒரு திருப்பாவை இல்லாம அங்கு பிரசாதம் மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் ஓட்டல். அது பேர் ராமானுஜம் கிடையாது. அது நான் சொல்ல பெரியவாச்சமலை இதுக்கு சொல்றாரு. அது
அதுதான் சொல்லி இதெல்லாம் சொல்ல வந்த பிரச்சனை வரும். எதுக்காகன்னா இதையெல்லாம் நம்ம பெரியவங்க நம்ம காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதைத்தான் மனோலா மாமி ரொம்ப அழகாக சொன்னார். ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆச்சரித்த ஆச்சாரம் தன்னை அறியாதார் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே. ரொம்ப அழகா சொல்லிட்டார். ஆனா பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீ தேறின்ற. ஏன் இவ்வளவு விசேஷமான அர்த்தங்களை நமக்கு முன்னோர்கள் சொல்லணும்? அவங்க போன பாதையில் அல்லவா நம்ம போகணும். ஏன்னோ பணம் கிடைக்குதுன்றதுக்கோசமோ மரியாதை கிடைக்குதுன்றதுக்கோசமோ நீ எது செய்ய ஆரம்பிச்சாயே, ஆனால் நீ நற்செல்வம் தங்காய் ஆவாயா? ஆக மாட்டாய். நான் சொல்ல ஆண்டாள் சொல்லிட்டா. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அப்ப கனைத்திலன் பெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று வாழ் சோழ நனைத்தெல்லம் நிகழ்ச்சாச்சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைப்பற்றி. பனியெல்லாம் பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பனி எங்க மேலையும் பெஞ்சுக்கிட்டு இருக்குது. நீ வருவேன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பனித்தலை வீழ நீ வாசல் உன்னுடைய வாசப்படியில வந்து நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். யார் ஆண்டாள் சொல்றா? பனித்தலை வீழ நீ வாசற் கடைப்பற்றி. சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, இரு நான் வரேன் அப்படின்னு அந்த உள்ள இருந்து அப்புறம் கதவு ஒன்றும் திறக்கலையா, உள்ளவே இருக்கிறான். பனித்தலை வீழனின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. உடனே ஆண்டாள் ஆனவள் சரி, உள்ள இருந்தே வாய் தான் வருது, ஆனா ஆளை பார்க்க முடியல, முகத்தை பார்க்க முடியல. உன் முகத்தை பார்த்தாலாவது நாங்களாம் தரிப்போம். இது அடியார்களுடைய தரிசனம். அப்போ அவளுக்கு என்னன்னா ராமன் மேல் ரொம்ப பக்தியா அந்த பெண் பிள்ளைக்கு. உன் ராமனை பத்தி நான் ரொம்ப பெருமையா பேசுறேன், அப்போவாவது நீ சீக்கிரம் கதவை திறந்து என்கிட்ட வருவியான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். உடனே அந்த அம்மா உள்ள இருக்கக்கூடிய அம்மா ராமனை நினைத்து ஏங்கி கொண்டு கதவை திறக்காம அப்படியே நிக்கிறாளாம். இது ஆண்டாள் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவனுக்கு ராமன் தான் பிடிக்கும் அப்படி இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே உன்னோட மனத்துக்கு இனியோட நான் பாடிட்டு கொண்டு இருக்கிறேனே, அதை நீ கேட்டுக்கொண்டு உள்ளவே இருக்கலாமா? உன் மனத்துக்கு இனியானை பாடவும் நீ சரி, நீ அவனதான் அனுபவிச்சுட்டு இருக்கிற, ஒரு வாயாவது எங்க கிட்ட பேச. நீ கதவை திறக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு வாயாவது. அதாவது என்ன சொன்னா, சில பேருக்கு கிருஷ்ணன் பிடிக்கும், சில பேருக்கு ராமன் பிடிக்கும். இதுல என்ன பண்ணுது, இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி. ஆரோக்கியமான போட்டினா என்ன, நான் தான் பெரியவன்றது கிடையாது. அது சொல்லுவாங்க ரொம்ப அழகாக. அந்த கால பராசர பட்டர் காலத்துல கிருஷ்ணனை பத்தி சொல்ல சொல்லி அவருக்கு காலட்சேபம் சொல்லிட்டாங்களாம். உடனே அவர் என்ன பண்ணிட்டார், ராமன் பெருமையாவே சொல்லிங்கிறார். என்ன சாமி, நான் சொல்றது கிருஷ்ண பெருமையை சொல்லு அப்படின்னா, இந்த பெருமை எல்லாம் கிருஷ்ணனுக்கு உண்டு முடிச்சிட்டாராம். அவருக்கு பிடிச்சது ராம, நீ அவரை பிடிச்சது சொல்லாம அது இப்ப அவருக்கு போய் கிருஷ்ண பெருமையை சொல்ல சொன்னா, அப்ப இது போல ஆரோக்கியமான போட்டி இருக்கலாம், ஆனா வம்பு வழக்குக்கு போட்டி இருக்கக்கூடாது. அதுபோல உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையானவள் ராமனை பிடித்தவள், மனத்துக்கு இனியான ஆண்டாலும் சேர்த்து சொல்லிட்டான். உனக்கு பிடிச்சவதான் எனக்கும் பிடிக்கும், என் மனத்துக்கு இனியா உன் மனத்துக்கு இனியா, இப்போவாவது வாசப்படையை திறந்து வெளியே வா. அப்ப சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். ஆனா அந்த வியாக்கியானத்துல பார்த்தேன்னு சொன்னா, சினம் என்ன, ராமனுக்கு கோபம் வருமானா? கோபமே வராதான். அப்பேற்பட்டவனை போய் இந்த ஆண்டாள் ஆனவள் ஏன் கோபமாக இருக்கக்கூடிய சினத்தினால் தென்னிலங்கை அப்படின்றா அப்படின்னு சொன்ன, அந்த வால்மீகி ராமாயணத்தை எடுத்து காட்டும் பொழுது அவனும் தேரிலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் ராவணன், ராமனும் பூமியினிலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். இதை பார்த்து ஆஞ்சநேயருக்கு மனசு பொறுக்கல. சுவாமி, நான் வாகனமாகிறேன், என் மேல ஏறிக்கோன்னிட்டாரு. அப்போ அனுமன் மேல ராமரானவர் ஏறி அமர்ந்து கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா ராமனுக்கு கோபமே வரலையாம். உடனே ராவணன் பார்த்தான், இந்த அனுமனை அடிப்போம், அப்பதான் ராமனுக்கு கோபம் வரும்னு அனுமனை அடி அடிச்சார். உடனே வந்ததான் கோபம் ராமனுக்கு. கோபமே வராதவர் அனுமனை அடித்த உடனே வந்த கோபமானது அனைத்தும் சுக்குநூறாக போய் சினத்தினால் தென் இலங்கை, அந்த தென் இலங்கையை அழிச்சிற மாதிரி அடி அடிச்சாராம். அப்ப பாருங்க, அவரிடத்துல எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. தேர் அடிச்சார், தேர் பாகனை அழிச்சார். அவரிடத்துல மொத்த நிராயுத பாணியாக நிக்கிறார். நிராயுத பாணியாக நின்னதுக்கு அப்புறம் தான் அவர் கோபமே தனிந்துதான். நிராயுத பாணியாக இருந்தா ராமனான யுத்தம் பண்ண மாட்டார். அவன் அப்படியே நிக்கிறானா. அப்பதான் பார்த்தாரு. அப்ப சொல்றாரு, ராவணா இன்று போய் நாளை வாழ்ந்தார். அப்போ அப்பேற்பட்ட கருணை உள்ள உடையவன்
அவனுக்கு சினம் வருமானா அடியார்கள் மேல் அபச்சாரப்பட்டால் சினம் வரும். அடியாரிடத்திலே நாம் கோபப்பட்டால் சினம் வரும். நீ உத்தம அடியவன் அல்லவா, நான் உங்க மேல போய் கோபப்பட முடியுமா? ஆனா சொல்றான், நான் உங்க மேல கோபப்படல, உங்ககிட்ட இருக்க ஞான பக்தி எல்லாம் என்கிட்ட கொடுங்க நான் கேட்கறேன். ராமன் பெருமையை நான் தானே சொல்றேன். அப்போவாவது நீ ராமனை உள்ளவே அனுபவி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன் வாயாவது எனக்கு கொடுக்க கூடாதா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். உன் மனசுக்கு பிடிச்சவனே நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன், நீ இப்போது வாய் திறக்க கூடாதா? மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேர் உறக்கம். இப்போது எழுந்துரு. சரி சரி, இது எல்லாரும் வந்துட்டாங்களா? அனைத்து இல்லாதத்தாரும் நின் முற்றம் புகிந்து எடுத்துக்காட்டுறா ரொம்ப அழகாக. அப்ப என்னன்னா இதுக்கு விசேஷமான அர்த்தங்கள். சுவாபிதேசம் என்ன எடுத்துக்காட்டுறாங்க பெரியவங்க அப்படின்னு சொன்ன, மனத்துக்கு இனியான்னு சொல்லக்கூடிய ராமனையே சொல்லுகிறது என்பது பெரியவாச்சான் பிள்ளையுடைய 6000 படி விளக்கத்தை ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி. ஆனால் ஒரு உத்தம அடியவனுக்கு, ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியனே மனத்துக்கு இனியான், ஆச்சாரியனே எல்லாமாக பற்ற வேண்டும், அந்த ஆச்சாரிய இட்ட வழக்காக இருக்க வேண்டும், அவனே மனத்துக்கு இனியான். இது சுவாமி எடுத்துக்காட்டுவாங்க நம்ம பெரியவங்க. அதைத்தான் மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேர் உறக்கம். நீ இனிமையாக வந்து எங்க கிட்ட பாடணும்னு பார்த்தோம், ஆனா நீ பேர் உறக்கத்தை இருந்து கொண்டு இருக்கிறாயே. பேர் உறக்கம்னா என்ன? அகங்கார அமகாரத்தோடு இருந்தால் இது சுவாபதேசம். உனக்கு பக்தி கிடைக்குமா? கிடைக்காது. ஞான பக்தி வைராகியத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு கொடுக்கணும் அல்லவா? அப்ப இனித்தான் இதென்ன பேர் உறக்கம். அனைத்து இல்லறத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய். அனைத்து இல்லத்தாரும் உன்னிடத்துல வந்து நாங்க நிக்கிறோமே, நீ வந்து எங்களை எழுப்பி ஞான பக்தியை கொடுக்கணும் அல்லவா? ஆகையினாலே நீ எழுந்து சீக்கிரம் எங்களோடு வந்து ஒன்று இணைவாயாக. ஏன்? உன்னை அழைத்து சென்றால்தான் பகவான் கிருபை எங்களுக்கு கிட்டும். நாங்களாக போய் சென்று பெருமாளை சேவிச்சு எங்களுக்கு கிருபை கிட்டாது. ஏன்? நீ விசேஷமான அதிகாரி அல்லவா? ஞான பக்தி வைராகிய பரபக்தி பரஞான பரம பக்தி தசை எடுத்து காட்டுகிறார் சுவாமி அழகாக. எப்படி? ஒரு பிரகலாதனை போலே, ஒரு வர்க்க நம்பியை போலே, ஒரு புறத்தாழ்வானை போலே என்று ஒரு வாக்கியமா எடுத்து காட்டுகிறார். ஏன்னு எம்பெருமானாருடைய பெருமையை சொல்லுவதற்கு கூட ஒரு அம்மா சொல்றாங்க பாசுரம் 107 பாட்டு கிடைச்சது. ஆனா குறத்தாழ்வாருடைய பெருமையை சொல்வதற்கு மொழியே இல்லைன்னுட்டார். ஆகையால் தான் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் குறத்தாழ்வான் சரண் கூடிய பெண். அப்ப அப்பேற்பட்ட அதிகாரியோடு அல்லவா நாம் எம்பெருமானை சேவிக்க வேண்டும். அப்பதான் எம்பெருமானுடைய கிருபையானது நமக்கு லப்தமாகும், நமக்கு கிடைக்கும். அது எப்படி? பல்லமடையாக நமக்கு கிடைக்கும். இதைத்தான் எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் ரொம்ப அழகாக. அதைத்தான் இன்றைய பாசுரத்துல ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இந்த ஆண்டாளானால் தான் கனைத்திலம் கட்டெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து உலை வழியே நின்னுவால் சோர நினைத்து இல்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய். அப்போ நம்ம என்ன அனுபவிச்சோம்? ஆச்சாரிய சிஷ்ய பாவனை கனைத்திலம் கட்டெருமை. அந்த கன்றுக்கு எப்படி அந்த எருமை மாடானது இறங்கி பால் சொல்கிறதோ, ஆச்சாரிய பெருமானாரானவர் அந்த கோவிந்த பட்டரை திருத்தினார் என்று பார்த்தோம். அத கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. அப்ப பாருங்க, நன்றாக அழகாக கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து உரை வழியே நின்று பால் சூற. அப்ப நினைத்துன்னு சொல்லும் பொழுது அந்த சிஷ்யனை நினைத்து அவர் செஞ்சார். அப்ப அந்த நினைவு எப்படி? ஒரு ஆமையானது முட்டையிட்டு சென்று எங்கேயோ சென்று விடுமா, கடலுக்கு எங்கேயோ உள்ளே இருக்குமா. ஆனால் அந்த ஆமை தன் நினைவு மாத்திரத்திலேயே அந்த முட்டையானது குஞ்சு பொறிக்குமா. அதுபோல ஆச்சாரியனானவர் தன் சிஷ்யனிடத்துல ஞான பக்தி வைராகியத்தை இந்த ஆச்சாரியன் ஆசீர்வாதம் பண்ணாதான் பலிக்கும். ஆச்சாரிய ஆசீர்வாதம் இல்லாமல் பலிக்காது. அந்த ஆச்சாரிய சேர்ப்பிப்பவன் பகவான். அப்ப அந்த பகவானை ஆச்சாரி ஒரு சேர வழங்கக்கூடிய பெண் பிள்ளை தான் உள்ளே தூக்கி கொண்டு இருக்கிறார். அப்ப அவளோடு சென்றுதான் நாம் பகவானை சேவிக்கணும் என்ற ஒரு ஆட்சியத்தோடு ஆண்டால் அந்த பெண் பிள்ளை எழுப்பி அழைத்து செல்கிறார். அதான் நினைத்து பால் என்று பால் சுவர் நினைத்திலும் சீராக்கும் நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் எடுத்து காட்டினோம் பெரியோர்கள். சிவன் பாகவதத்தில் சொல்லக்கூடிய நற்செல்வன் என்பது என்னன்னு சொன்ன, கண்ணன் தோல் போடக்கூடிய ஒரு நண்பனுடைய தங்கை உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதான் நற்செல்வன் தங்காய் பனித்தலைகள் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. சினம் என்பது ராமனுக்கு வருமா? வராது. அடியார்கள் மேல் கோபப்பட்டால் தான் ராமனுக்கு சினம் வரும். அப்ப ஆஞ்சநேயர் மேல் அந்த ராவணனானவர் வில் அம்பை பொழிய அகையினாலே கோபம் வந்தது. அப்பேற்பட்டவர் யாரு? மனத்துக்கு இனியான். அவன் யார்? நம்ம எல்லாருக்கும் மனத்துக்கு இனியான் அல்லவா? அப்ப என்ன?
கண்ணன் மனத்துக்கு இனியான் அல்லவா, ராமன் தான் மனத்துக்கு இனியானா அப்படின்னு சொன்ன. ஆமா, அந்த ராமனானவன் உனக்கு இனியான், எனக்கு இனியான். ஆனா அடியார்களுக்கு யார் இனியான்? ஆச்சாரியனே மனத்துக்கு இனியான். இதை எடுத்துக்காட்டுகிறார். மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தருவாய், இனித்தான் எழுத்திரா ஈதென்ன பேர் உறக்கம். நமக்கு அகங்காரம் மமகாரம் இருந்தா உறக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். இது என்ன பேர் உறக்கம்? அனைத்து இல்லத்தாரும் அறிந்து ஏனோர் என்பாவாய். பகவானை நாம் மட்டும் சேவித்தால் பத்தாது, அடியார்களோடு சேர்ந்து கூடியிருந்து குளிரனும் என்று ஆண்டாள் எடுத்து காட்டினால் அதுதான் இன்றைய பாசுரம். ஆண்டாள் சொல்லிக் கொடுத்த நாச்சியார் விஜயேஸ்வரனும் ஆழ்வார் பெருமானாட்சியர் விஜயேஸ்வரன்.